அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு பார்த்திங்களா. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இன்னும் மழை வந்து ஸ்டாப் ஆகலை. லைட்டாக வெயில் வரும்போது இந்த பூக்கள் எல்லாமே அழகாக பூத்துருக்கும். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து நான் எழுந்து வந்த உடனே இந்த பூவை வந்து நான் பார்ப்பேன். ப்ரஷ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வீட்டு தோட்டம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருந்தும் அவங்களுடைய செடி எங்கள் வீட்டில் தான் இருக்குல்ல, அதனால் இப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மசாலாவுக்கு அரைக்கணும் பார்த்திங்களா, அதெல்லாம் காய வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி தான் வெயில் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக அடித்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய கிளாஸுக்கும் நான் லீவ் போட்டுட்டு, ஆரி ஒரு கிளாஸுக்கு லீவை போட்டுட்டு உட்காந்து இந்த மசாலாவெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு உட்காந்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வருவாங்க அவங்க. இப்போ பச்சை பயிறு, மஞ்சள், கடலைப்பருப்பு அதெல்லாமே நல்லா காஞ்சிருந்துச்சு. சாம் வந்து வந்துட்டாங்க. 2 மணிக்கு வந்துடுவாங்க எப்போவுமே என்னை வந்து கிளாஸில் விடுறதுக்கு. அன்றைக்கி வந்த உடனே நான் சொல்லிட்டேன்மா, நான் லீவ் போட்டுறேன், இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி இன்றைக்கி வந்து கொரியர் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன். மஞ்சள் நல்லாவே காஞ்சிருந்துச்சு. கஸ்தூரி மஞ்சள் நல்லா காஞ்சிருந்துச்சு. உடைக்கும் போதே சூப்பராக உடஞ்சிச்சு. இது எங்கேயுமே நகரில் நான் கிளாஸ் கூட நீங்கள் லீவ் போட்டேன். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது, மசாலா வந்து சாயே வைக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி ஆரி ஒரு கிளாஸ் வந்து லீவ் போட்டேன். லீவ் போட்டு இந்த ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு இதுக்காகவே இன்றைக்கி ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏற்கனவே காய வைக்கிறதுக்கு சும்மாவே உட்காந்துட்டே இருப்போம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 நாள் 4 நாள் தொடர்ந்து உட்காந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி நல்லாவே காய வச்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் மிஷினில் அரைச்சிடணுன்னு இருக்கோம். மிஷினில் வந்து கொண்டு வர சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு தான் தருவாங்களா. மஞ்சள், முழு மஞ்சள் அரைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நாளைக்கு தான் தர முடியும். இன்றைக்கி வந்து கொண்டு வந்து கொடுத்துருங்க. நாங்கள் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 3:08. இங்கே கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. அதனால் டப்பாலெல்லாம் போட்டு இங்கே வந்து வச்சுட்டேன். அந்த காட்டுறேன். மசாலாலாம் வீட்டில் அரைக்க மாட்டோம். எங்கள் மாமியார் அம்மா வந்து கொஞ்சம் மசாலா கொடுப்பாங்க. அதுமாதிரி சுமித்ராக்கா மலேசியாவிலேருந்து வந்தாங்களே, அதனால் அவங்க நிறைய எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நானே எதுவுமே அரைச்சது கிடையாது. நான் அரைச்சா இந்த வெந்தயம், அதுக்கு அடுத்தது இட்லி பொடி, அதான் நான் வீட்டில் அரைப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுட் கண்டெய்னர் தான். அந்த பிளாஸ்டிக்கு டப்பர் வேரில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்மளுக்கு ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுற அந்த பாத்திரம் தான். சரி, கஸ்தூரி மஞ்சள் மட்டும் எப்படி இருந்தாலும் உடம்புக்கு யூஸ் பண்ணுறது தான். அதனால என்கிட்ட அதுக்கு மட்டும் பாத்திரம் இல்லை. அதனால நான் அதை இட்லி குண்டாலே போட்டுட்டேன். அந்த இட்லி குண்டால அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். மிச்சம் 4த்துக்குமே நம்மக்கிட்ட பாக்ஸு, இந்த கண்டெய்னர் இருக்குது, பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குது, டப்பர் வேர் கண்டெய்னர், பிளாஸ்டிக் எல்லாமே ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறது தான். அப்போ வாங்கி வச்சது இப்போ யூஸ் ஆகுது. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு காய வச்சு அரைச்சி உங்களுக்கு வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமெரிக்காவிலேருந்து அக்கா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இது போகுது. நாளைக்கு நம்ம அரைச்சிட்டு கருட வைகா அதில் தான் கேட்டிருக்காங்க. அதில் தான் கொரியர் அனுப்ப போகிறோம். ஒரு நாள் அது மாதிரி காய வச்சு கொடுக்குறதுலாம் எனக்கு மனசே கிடையாது. அதனால தான் 7 நாள் கிட்ட மேலே காய வச்சுருக்கோம். அரைக்க மாட்டோம், தனியாக அரைக்க மாட்டோம், மசிக்கலை போட்டு தான் அரைப்போன்ட்டு 2 மாவுமே சொல்லிட்டாங்க. அந்த அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, வெந்தயத்தை எடுத்துகிட்டு வா, நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. நல்லா காஞ்சி இருந்தால் அரைக்கிறதுக்கு அவங்க ஈஸி. நம்ம வெந்தயம் நல்லாவே காஞ்சிச்சு. நம்ம கொண்டு போனால் தான் உங்களுக்கு தெரியும். கலர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா காய வச்சுருக்கோன்ட்டு. நாங்கள் வந்துடுச்சு எப்படின்னா, உடைச்சா மஞ்சள் உடையதான், அதே மாதிரி இங்கேயும். அது என்ன கொஞ்சம் இங்கே காட்டுங்க, இங்கே வைங்க. வரீங்க, கேமரா வரமாட்டேங்குது. அதாவது சைடில் தான் உடைக்க முடியுது. உடைக்க முடியல, விட்டுருமா. அது உடைக்க முடியாதுமா. அது இப்போ தான் உடைச்சேனே. ஒன்றும் உடையாது. பெரியஸாக நீட்டாக எடுத்து வச்சுப்போம் உடையும். அப்படியா? ஆமாம். ஓகே. பிபின்னு இருக்கு. பிபின்னு என்னது? அது நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறம் தான் சொல்லுவேன். இப்போ சொன்னாலும் யாருக்கு ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை. அப்புறம் வர சொல்றேன். சரி, அவ்வளோதான். போயிட்டு பொருளை அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒரு மூட்டையில் வச்சு கட்டியாச்சு. இந்தாம பாருங்களா, அங்கே பாரு, உங்களோட பொருள் காஸ்ட்லியான பொருள் தூக்கி அங்கே வச்சுருக்கேன். 2500 ரூபாய். அது காவல்.
காய வச்சு மணி 3 ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவுமில்லுக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவுமில்லில் தான் அரைக்க கொடுப்பேன். ஏன்னா இந்த மாவுமில்லு தான் எங்கள் ஏரியாவிலே ஒரு சுத்தமான ஒரு மாவுமில். நிறைய மாவுமில் இருக்குது, அங்கெல்லாம் எனக்கு வந்து அந்த இடமே நீட்டாக சுத்தமாக இருக்காது. அதனால் நான் வந்து அங்கே வந்து கொடுக்க மாட்டோம். அதனால் இங்கே தான் வந்து அரைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த ஏரியாவில், பழைய ஏரியாவில் இருக்கிற மிஷின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கிள் அவங்க வந்து சொன்னாங்க எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு, வெந்தயம் வந்து தனியாக அரைக்கவே மாட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வெந்தயத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க நல்லா காஞ்சிருக்கு, அதனால் எல்லாத்தையும் நான் அரைச்சி கொடுத்துட்றேம்மா, நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வெயிட்டு போட்டு பார்க்குறாங்க. வெயிட்டு போட்டு அரைக்க கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு மாம்பழம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அந்த மாம்பழம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பவுனி பறினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் போயிட்டுருக்கேன், அதனால் மாம்பழம் வந்து கட் பண்ணி நானும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா மீன் குழம்பு இருக்குது, அப்புறமா வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் குழம்பு வச்சு கார குழம்பு வைக்கணும். சின்ன கிச்சனால் மொபைலில் ஸ்டாண்ட்லாம் வச்சு எடுக்க மாட்டாங்க, எங்கேயாவது வச்சு எடுத்துட்டு கிடக்குறேன். ஹாலிக்ஸ் வந்து சாப்பிட போகிறேன். எனக்கு ஹாலிக்ஸ் வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 5 rupees பாக்கெட் வாங்கி சாம் வச்சுருக்காரு, சாப்பிடுவோம். சாப்பாடு வடிச்சிட்டேன், இப்போ குழம்பு சூட் பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்ணும். வேத்து ஊற்றுது பயங்கரமாக. சும்மா தான் வெளில போயிட்டு வந்தேன்னா அந்த ஒரு 1/2 hour கிட்ட தான் அந்த ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணேன். அப்புறமா அதை கலட்டி வச்சாச்சு. ஏன்னா எனக்கு வெளியில் போகுது அந்த குர்த்தா, அப்புறம் டாப்பு, லெகின்ஸ் எல்லாம் தேவைப்படுது. வீட்டிலலாம் நமக்கு இந்த டிஷர்ட்டு தான் செட் ஆகுது, ஓகேவா? ஏன்னா அப்படியே பழகிட்டேன், அதான் பிரச்சனை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து நொச்சி இலை கேட்டிருந்தாங்க. நொச்சி இலை வந்து மரத்தில் இருக்குது, ஆனால் அதை வந்து காய வச்சுலாம் நம்மளால் அனுப்ப முடியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய சித்தா கடைக்கு போய் என்கொயரி வந்து பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கடைக்கிட்ட போனேன், எங்கேயுமே நொச்சி இலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா பவுட்ரு வந்து கிடைக்கல, அப்புறமா ஒரு கடையில் கிடச்சிச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மல்லிப்பூ வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வாங்கியிருக்கேன். 1 வந்து 20 ரூபா. மண்பானை எல்லா கடையும் ஏறி இறங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு அதான் சொன்னல ஒரு 4-5 கடைக்கு நாங்கள் போனோம். இதுவே 4வது கடை நீங்கள் பார்க்குறது. அங்கேயும் போய் கேட்டோம், அவங்க தேடினாங்க, நொச்சி இலை பவுட்ரு இல்லைன்னு அப்படி சொன்னாங்க. எனக்கு வந்து நொச்சி இலை பவுட்ரு வச்சு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அக்கா சொல்லும்போது தான் எங்களுக்கே தெரியும் நொச்சி இலை பவுட்ரு ஒன்று இருக்குன்ட்டு. அப்புறமா வாங்கிட்டோம் நாங்கள். நொச்சி இலை எங்கேயுமே கிடைக்கல பவுட்ரு, ஏன்னா அது வாங்கி அதிகமாக வைக்க மாட்டாங்களாம். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒருத்தர் 10 நாள் கழிச்சு வந்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. அது வர மசாலா இருந்தால் தாங்காது. மசாலா அரைச்சிட்டா நம்ம பேக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே மழை சீசன் வேறு. பார்ப்போம், திரும்பியும் மத்தியானம் போய் கேட்டோம்லாம் அந்த கடைக்கு தான் போகிறோம். அங்கே வந்து இருக்குதா இல்லையான்னு தெரில. இந்த இலை பவுட்ரு அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டோம், அக்கா சொல்லும்போது. பார்க்கலாம். நாங்கள் தேடி வந்த கடையே இல்லை, அரைச்சி வாங்கியாச்சு. வாங்கிட்டோம். இப்போ வந்து கொரியர் ஆஃபீஸில் போனோம், ஓகேவாங்க? ஊரெல்லாம் ஒரு 1 ஹவருக்கு மேலே சுற்றி நொச்சி இலை பவுட்ரு கிடைக்கல. எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு 10 minutes ட்ராவலில் இந்த கடை இருக்குது. அங்கே தான் எனக்கு வந்து இந்த நொச்சி இலை பவுட்ரு கிடச்சிச்சு. சூப்பரில் பக்கத்துலேயே இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் என்னென்னா ஒரு அந்த வாரத்துலேயே ஒரு 3 நாள் கிட்ட இந்த கடையை போய் பார்த்தோம். இந்த கடையை வந்து திறக்கலை. ஏன் அங்கிள் நீங்கள் திறக்கலை அப்படின்னு நான் கேட்கும்போது, ஆள் இல்லாமல் வயசான ஆள் நான் மட்டும் தான் பார்க்குறேன், யாரும் சப்போர்ட் இல்லைன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறமா சரின்ட்டு நாங்கள் அந்த நொச்சி இலை பவுட்ரு இந்த நாட்டு மருந்து கடையிலே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன், எல்லாருமே இந்த குக்கிங் வீடியோ விலாகெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொரியர் பண்ணுறதுல தான் போயிட்டுருக்கு. மெயினாக ஒரு காரணம் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக சொன்னோன்னா, நிறைய எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கா. வட்டிக்கு வந்து நம்ம கட்டிகிட்ருக்கோம், அது மாதிரி இஎம்ஐலாம் போயிட்டுருக்கு. இங்கிலீஷில் சொல்லணும்னா இஎம்ஐ அப்படி சொல்லிட்டு போயிடலாம். வட்டி கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வட்டி கட்டுற எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டி பிரச்சனையே அதிகமாக இருக்கனால
என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வெளியில் வேலை ஒர்க்கு அப்புறமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை கிடச்சாலும் நானும் சாம அது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சுத்தமாக டைம் இருக்க மாட்டேங்குது. வீட்லேயும் வந்து சமைச்சி வந்து சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை. ஏன்னா வெளியில் வந்து போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குதா, கடையிலேயே வாங்கி அப்படியே சாப்பிட்றோம். இல்லைன்னா எங்கள் மாமியார் அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இது மாதிரி தான் எங்களுடைய ரொட்டீன் போயிட்டுருக்கு. பவுட்ரு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் அங்கே வந்து 30 ரூபாது ஒன்று வாங்கினோம். அது எக்ஸ்பிரி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இது பாருங்கள் எக்ஸ்பிரி எவ்வளோ நாள் இருக்குது. இதெல்லாம் இப்போ வருது தான். கிரியேட்டிவ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் காலையில் ஈவினிங் 2 வேலையும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா அந்த கிரியேட்டிவ் வந்து நான்கு ஆகிடும். அதே கிரியேட்டிவ் இருக்கும். அந்த லேட்டஸ்ட் தான் இருக்கும். ஓகே அங்கிள், நாங்கள் வரோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆர்டருக்கும் இந்த நாட்டு மருந்து கடைக்கு தான் போனோம். அப்போ வந்து என்னென்ன வாங்குறேன்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நாட்டு மருந்துகளெல்லாம் வேணும்னா கொரியர் பண்ணுறோம். ஒரு சிஸ்டர் வந்து பாதாம் பிசினி வேணும் வாங்கி எனக்கு அனுப்புங்கன்ட்டு அப்போ கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது மாதிரிலாம் ஆட்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருட வைகா வந்துட்டோம். இது எல்லாமே ஒரு நாள் நடந்த விஷயங்க. அதாவது ஒரு நாள் இல்லை 2 நாள், ஓகேவா. அதுக்கு அடுத்தது நம்ம கொரியர் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். கொரியர் ஆஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே இப்போ எடுத்து வச்சுட்ருக்கோம். அங்கே தான் வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து கருட வையாகளை ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம கொரியர் கொடுக்குறோம். டிஹெச்எல்லில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆனால் கருட வையாகளை நான் வந்து கொடுத்ததில்லை. ஆனால் மசாலா ஐட்டம் இந்த சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே கருட வையாகளை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உங்களுக்கும் மசாலாலாம் அரைச்சி காய வைக்கணும்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். சாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் போன பிறகு தான் தெரியும் 3 ஆதார் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக அந்த பிரதர் வந்து சொன்னார். அப்போ தான் போயிட்டு சாம் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வேலை முடிகிறதுக்கே இது கொரியர் ஆஃபீஸில் எங்களுக்கு 2 ஹவர் போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்து மசாலா எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி எல்லா வேலையும் முடிக்கவே 2 ஹவர் நாங்கள் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகேவா, நல்லா வந்து சூப்பராக வந்து பேக்கிங் வந்து பண்ணாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி அந்த மல்லிப்பூ வச்சுருக்கேன். இதெல்லாம் அந்த அங்கே இருக்கிற பாக்ஸு. நம்ம இதுக்கப்புறமா எங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது. அரும்பாக்கம் போகணும். அதுக்கு அது தனியாக சொல்கிறோம். ஆமாம், அது தனியாக சொல்கிறோம். இது பச்சை பயிர் அரைச்சிருக்கோம். மசாலாவுக்கு சூப்பராகவே பேக்கிங் வந்து பண்ணாங்க. 2 கவர் கிட்ட போட்டு பேக் பண்ணாங்க. மசாலா எல்லாமே அரைச்சது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கடை ஃபுல்லாகவே அவ்வளோ வாசனைங்க. மஞ்சள், அந்த பச்சை பயிறு, கடலை மாவு எல்லாமே அப்படி ஒரு ஸ்மெல்லு. வெந்தய பொடியெல்லாம் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அரைக்கும் போது அதோடைய மனமே தனி தான். அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எங்களுடைய ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நிறைய ஆர்டரெல்லாம் வரல. ஒரு 3 ஆர்டர்னாலும் அதுக்குடைய பொருட்கள் வாங்கி நம்ம செட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி கொரியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுக்கிட்ட, ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த பொடிகளெல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் சூப்பராக அடுக்கி வச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மசாலாவை வந்து நம்ம அரைச்சி அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை வந்து கொரியர் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பி. எப்பவுமே சொல்கிறது தான், நீங்கள் எல்லாமே எங்களுடைய ஃபேமிலி. நம்ம ஒரு அக்காவுக்கு வந்து நம்ம கூட பிறந்த அக்கா மாதிரி, சரியா? நீங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு அது நாங்கள் வந்து அந்த கொரியரை அனுப்பும் போது எப்படி உங்கள் கூட பிறந்தவங்க அனுப்பும் போது அவங்க சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. ரோடு இதில் தான் வந்தோம் நாங்கள். இப்போ பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே பள்ளம் எல்லாமே நோண்டிட்டு தான் கிடக்குறாங்க. சரி போவாங்க, வழியே இல்லை எல்லா இடமும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரும்பாக்கத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம்.
ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணணும். அதை பார்த்துட்டு தான் எங்களால் வந்து பொருட்கள் வந்து எங்களால் வாங்க முடியும். இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சி கொரியர் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா, அக்காவை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. நான் எவ்வளோ டவுட்டு கேட்டாலும் சரி அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பராக அதை ஸ்மூத்தாக கொண்டு போனாங்க. இதுதான் எனக்கு வேணும்ன்ட்டு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பிச்சிருவாங்க, நான் அதை வாங்கி வச்சுருவேன். அதே மாதிரி தான் அந்த மூக்குத்தி, அந்த மல்லிப்பூ, அந்த விஷயங்களெல்லாம் அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டாங்க, நான் வாங்கி வச்சுட்டேன், அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு எந்தாவது பொருட்கள் வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பல்காக பொருள் வாங்கும்போது தான் எங்களுடைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சோண்டு பொருள் வாங்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எதுக்குன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம், ப்ளஸ் வந்து எங்களுக்கும் நஷ்டம். நீங்கள் வந்து ஒரு பல்காக ஒரு பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கும் லாபமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக இந்த ரொட்டீன் vlog வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஹெல்த் இஷ்யூ இப்போ கூட நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்குது, உடம்பு சரியில்லை. நம்ம சீக்கிரமாக அந்த நார்மல் ரொட்டீனுக்கு என்னுடைய குக்கிங் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த பேக் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஆர்டர்னாலும். ஓகே, பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை